தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள 60,000 காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகிற ஜூலை 9ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு எச்சரித்துள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வளாகத்தில் மின் ஊழியர் மத்திய அமைப்பு CITU மத்திய சென்னை சார்பில் மின் வாரியத்தின் நிரந்தர பணியாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார்கள். பின்னர் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் S. ராஜேந்திரன் பேசுகையில், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள 60,000 காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகிற ஜூலை 9ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும், தமிழக மின்சாரத்துறையில் கள உதவியாளர்கள் முதல் உதவி மின் பொறியாளர்கள் வரை சுமார் 60,000க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாக மின்துறை ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே நேரத்தில் தமிழக மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 60,000க்கும் அதிகமான காலி பணியிடங்களால் சுமார் 3,30,00,000 மின் இணைப்புகளை பராமரிக்கப்பட முடியாமல் பணியாளர்கள் திணறி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழக மின்சாரத்துறையில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிரப்பப்படும் என்று வாக்குறுதி அளித்து 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அவற்றை நிரப்ப எவ்வித நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினர் 26ஆம் தேதி நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மானிய கோரிக்கைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடாதது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக குற்றம் சாட்டினார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரும் தமிழக அரசு மின்சாரத்துறையில் பணியின் போது உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மட்டுமே தருவது மிகுந்த வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மின்சாரத்துறையில் இருக்கும் காலி பணியிடங்களால் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் கூடுதலாக 4 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பணி செய்ய வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டு இதனால் உயிரிழப்புகள் ஆங்காங்கே ஏற்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நிலவும் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஜூலை 9ஆம் தேதி முதல் அனைத்து மின்சார வாரிய அலுவலகங்கள் முன்பும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் திட்டத் தலைவர் சீனிவாசன், மாநில செயலாளர் கண்ணன், மாநில துணைத் தலைவர் தயாளன், பொருளாளர் முருகவேல் மற்றும் ஊழியர்கள் திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜூலை 9 போராட்டம், காத்திருப்பு போராட்டம், தமிழக அரசே வாரியமே எச்சரிக்கை எச்சரிக்கை, காலியுள்ள இடங்களை உடனடியாக நிரப்பிட கோரி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்ட அரசே வாரியமே, தமிழக அரசே வாரியமே பேசித்தீர் பேசித்தீர், உடனடியாக பேசித்தீர், தொழிற்சங்களோடு பேசித்தீர், உடனடியாக பேசித்தீர், ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 32,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த பணியிடங்களை நிரப்பட சொல்லி நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு மின்சார வாரியம் இதில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு களப்பணிகளை தொழிலாளர் தினம் இறந்து போய் கொண்டிருக்கின்ற சூழல் என்பது வருது. அதிகப்படியான பணிச்சுமையோடு வேலைக்குழுவோடு அவன் வேலை செய்கின்ற நிலை என்பது வந்துருச்சு. தொடர்ந்து அரசு கிட்ட பேசிட்டு வந்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது இவர்களை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை இருக்கும் என்ற ஆவணம் எதிர்பார்த்தோம். ஆனால் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் நிரந்தரம் சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் இல்லை. மாறாக 317 பேருக்கு வாரிசு வேலை கொடுத்தோம் என்று பெருமையாக சொல்கின்ற நிலையாகத்தான் இன்னைக்கு பார்க்கிறோம். எனவே காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பட வேண்டும், மக்கள் சேவை தொடர்ந்து வேண்டும், மின்வாரிய பிரிப்பை அமல்படுத்தக்கூடாது என்ற கோஷங்களை முன்னிறுத்தி இன்னைக்கு மாநிலம் முழுவதும் வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறோம். வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி முதல் காத்திருக்கும் போராட்டத்தை இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டமாக நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதை பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேந்திரன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய.